ஹாய் ஆல், வெல்கம் டு குடியா ரிவா வ்ளாக்ஸ். நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேருந்து பல்காக சாண்ட்விச் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கு எனக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணேன்னு கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போதே ப்ரெட்ஸும் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் சிலதை வாங்கிட்டு போனேன். என்னோடய ஃப்ரெண்டும் இந்த உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டாங்க. அண்ட் அந்த சிக்கன்ஸையும் நல்லா வேக வச்சு ஷ்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே நான் அந்த சிக்கன் ஃபில்லிங்கை அவங்க கூட சேர்ந்து ரெடி பண்ணேன். இது எனக்கு பண்ண தெரியாது. அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல நான் ஆட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ என்னென்ன அவங்க போட சொன்னாங்களோ எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ரெட்ஸ் எல்லாம் அவங்க கார்னர்ஸை கட் பண்ணி தந்தாங்க. அண்ட் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ப்ரெட் சைஸை அவங்க செஞ்சு எனக்கு காமிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெட்லேருந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என்னை கைட் பண்ணிக்கிட்டே மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா ப்ரெட்ஸுக்கும் சைட்ஸ் கார்னர்ஸை கட் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அவங்க வெஜ்ஜுக்கு உள்ள ஃபில்லிங்கை ரெடி பண்ண போயிட்டாங்க. பிகாஸ் 120 சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர்ஸும் வந்திருந்தது, 15 வெஜ் சாண்ட்விச் ஆர்டர்ஸும் வந்திருந்தது. எல்லா ஸ்லைஸ்க்கும் ஒரு சைட் பட்டர் அண்ட் இன்னொரு சைட் சில்லி பேஸ்ட் போட்டு நல்லா தடவிட்டு தென் அந்த பட்டர் போட்ட ஸ்லைஸ் மேலே சிக்கன் ஃபில்லிங்கை போட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சேம் டைம் அவங்க எனக்கு எல்லா ப்ரெட்டுக்கு சைட்ஸ் கார்னர்ஸு க்ரஸ்ட்டை கட் பண்ணி ஸ்டாக் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க. நான் எல்லா ஃபில்லிங்கையும் முடிச்சுட்டு நானும் ஸ்டாக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் அதை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. தென் ஃப்ரெண்டு வெஜ்ஜோட ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் வச்சுட்டாங்க. தென் இந்த சிக்கன் சாண்ட்விச் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்ததை எடுத்து அவங்க பக்கத்தில் வச்ச அவங்க அதை ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் நானும் இந்த சைடு எனக்கு வெஜ் ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு வந்துட்டதால் வெஜ் சாண்ட்விச்சை நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அவங்க அதே மாதிரி க்ரஸ்டெல்லாம் கட் பண்ணி எனக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் நானும் ஒரு சைட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் தடவின சைடில் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்த வெஜ் ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அவங்க பக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன். அவங்களும் வெஜ்ஜையும் ஸ்லைஸ் பண்ணி பேக்கேஜிங் போட்டாங்க. இது மாதிரி நாங்கள் 120 சிக்கன் சாண்ட்விச்சும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அண்ட் 15 வெஜ் சாண்ட்விச்சும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மீன்வைல் இன்னும் ஒரு 5 சிக்கன் சாண்ட்விச்சை எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் ரெடி பண்ணி ஃபில் பண்ணிட்டோம். கரெக்டான டைமுக்கு அவங்க பிக்கப் பண்ணவும் வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்து வச்ச சாண்ட்விச் எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு காட்டன் பாக்ஸில் அடுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குன்னு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா, பாய்.